உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கேது தரும் தோஷத்துக்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ராகு கேது இருவருமே கொடிய விஷகிரகங்கள், பாம்பு கிரகங்கள், சூரிய சந்திரர்களை விழுங்கி கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். எனவே சூரியன் சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணையக்கூடாது. அப்படி இணைந்தால் அது கிரகண தோஷம். கேது என்பவர் செம்பாம்பு என்றும் ராகு என்பவரை கரும்பாம்பு என்றும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. புலிப்பாணி முனிவர் ராகு கேதுக்களை பாம்புகள் என்றுதான் குறிப்பிடுகிறார். இப்போது நாம் பரிகாரத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நவகிரகங்களுக்கும் களத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அமைப்பு உண்டு. சுப கிரகங்களுமே தோஷம் தரும் அமைப்பும் உண்டு. இதிலே அதிகமாக தோஷம் தரக்கூடியது ராகு கேதுக்களின் தோஷம்தான். தோஷம் என்பது நிரந்தரமானது அல்ல. தோஷம் இருக்கும் ஜாதகர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் திருமணம் செய்து குழந்தை பாக்கியத்தை பெற்று நல்ல மகிழ்வான வாழ்க்கை வாழத்தான் செய்கிறார்கள். தோஷம் என்பது நாம் பிறக்கும்போது ஏற்படும் பிறப்பு ஜாதகத்திலே உருவானது. அது ஒரு காலகட்டம் வரையில்தான் இருக்கும். நமது ஆயுள் காலம் வரை அந்த தோஷங்கள் இருக்காது. சுப கிரகங்களாக இருந்தாலும் அசுப கிரகங்களாக இருந்தாலும் ராஜயோகத்தை தரும் அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தாலும் அது தோஷத்தையும் அந்த ஸ்தானத்திலே தரும் அதிகாரம் அதற்கு இருக்கிறது. ஒரு கிரகம் ராஜயோகத்தையும் தரலாம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தோஷத்தையும் தரலாம். இந்த இரண்டுக்கும் அந்த கிரகத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே கேது தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய தோஷம். கேதுவுக்கு ஏற்ற ஸ்தானங்களாக 3, 6, 11 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3, 6, 11 நல்ல உயர்தரமான பலன்களை கொடுத்தாலும் சில தீய பலன்களையும் தரத்தான் செய்கிறது. 3ஆம் இடத்தில் வீரம், தைரியம், அந்தஸ்து, எடுத்து காரியத்தில் வெற்றி போன்றவை தரும். அதே நேரத்திலே சகோதரருக்கு தோஷத்தை தரும். சகோதரருக்கும் ஜாதகருக்கும் நல்ல உறவு இருக்காது. சகோதரரால் ஜாதகருக்கு நாசங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்தை பொறுத்தவரை ஜாதகருக்கு நோய் நொடியை தரும், வயிற்று வலியை தரும். 6ஆம் இடம் பராக்கிரமம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், நல்ல உடல் அமைப்பு ஆகியவற்றை தரும். அதே நேரத்தில் வயிற்று வலியையும் தரும். 11ஆம் இடத்திலே கேது ஏகப்பட்ட யோகங்களை தருவார். ஜாதகர் எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் அதிலே பல்வேறு வகையான யோகங்களை பெற்று ஜாதகர் நல்ல உயர்ந்த செல்வந்தராக திகழ முடியும். நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும் அடைய முடியும். ஆனால் 11இல் இருக்கும் கேது சந்தான பாக்கியத்தை தரமாட்டார், வயிற்று வலியையும் தருவார். கேது லக்னத்தில் இருந்தால் அது குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையை தரும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது. குடும்ப வாழ்க்கையில் நாட்டத்தையும் ஜாதகருக்கு தராது. பேச்சு நன்றாக இருக்காது. பேச்சால் பல நஷ்டங்கள் ஏற்படும். கெட்ட வார்த்தைகளை ஜாதகர் பிரயோகிப்பார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே கேது இருந்தால் சொத்துகள் அழியும். வீடுகள் இருந்தாலும் அதை விற்க வேண்டிய நிலை வரும். தாயாருக்கும் ஜாதகருக்கும் நல்ல உறவு இருக்காது. தாயாருக்கு தோஷம் தரக்கூடிய அமைப்பு. தாயாருக்கு நோய் நொடியை தரும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் நல்ல உறவு இருக்காது. பிறந்த மண்ணை விட்டு வெளியூரில்தான் ஜாதகன் வாழ முடியும். 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் நல்ல புத்தி கூர்மையும் கல்வி அறிவையும் மட்டும்தான் ஜாதகர் பெற முடியும். யோகங்களை பெற முடியாது. புத்திர தோஷத்தை தரும். நல்ல அறிவை தரும், சாஸ்திர அறிவை தரும். மற்ற விஷயங்களில் யோகத்தை தராது. 7ஆம் இடத்திலே கேது இருப்பது கொடூரமான களத்திர தோஷம். கணவன் மனைவிக்குள் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்காது. சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சுமூகமான ஒரு இல்வாழ்க்கை அமையாது. ஜாதகருக்கு ஒழுக்கக்கேடுகளை தரும். பிற பெண்களுடைய தொடர்பையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும். 8ஆம் இடத்திலே கேது, அதாவது மேசம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம் ஆகிய ராசிகளில் அமர்ந்தால் மட்டும் நீண்ட ஆயுளையும் பண வசதியையும் தரும். அதே நேரத்திலே நோய் நொடியையும் தரும். இதர ராசிகளில் கேது இருந்தால் அது ஆயுள் பங்கம், அடிக்கடி நோய்வாய்ப்படும் நிலை போன்றவற்றை தரும். பண வருமானம் குறையும். 9ஆம் இடத்திலே கேது இருந்தால் நல்ல உயர்தரமான யோக பலன்களை ஜாதகருக்கு தருவார். நல்ல வேதாந்த மனப்பான்மையும் ஜாதகருக்கு இருக்கும். ஜாதகர் நல்ல பக்திமானாக இருப்பார். சில பேர் பக்திமானை போல வேஷம் போட்டு வேஷதாரிகளாக கூட இருப்பார்கள். 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் 9ஆம் இடத்திலே கேது இருப்பது
தந்தைக்கு தோஷம் தரும் அமைப்பு. 10ஆம் இடத்திலே கேது துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை அனைத்தையும் தரும். நல்ல தொழில் அமைப்பையும் தருவார். நல்ல சம்பாத்தியத்தையும் தருவார். அதே நேரத்திலே தந்தையுடைய நலத்தை கெடுப்பார். ஜாதகருக்கு அடிக்கடி வாகன கண்டங்களும் ஏற்படும். 12ஆம் இடத்திலே கேது இருந்தால் வீண் விரயம் அதிகமாக ஏற்படும். சொத்து இழப்பு ஏற்படும். இல்லற வாழ்க்கையில் ஜாதகருக்கு ஒரு ஈடுபாட்டை தராது. கேதுவை பொறுத்தவரையிலே இல்வாழ்க்கையை விரும்பாத கிரகம். இல்வாழ்க்கை சுகத்தை அதிகமாக தராது, விரயம் ஏற்படும். ராகு கேதுக்கள் சுபகிரகங்களோடு இணையும் போது கலப்பு பலன் ஏற்படும். தோஷங்கள் சற்று கட்டுப்படும் நிலையும் தரும். தோஷத்தை கண்டிப்பாக கேது தருவார். ஆனால் சுபகிரகம் அதை கட்டுப்படுத்தும். கேதுவை பொறுத்தவரையிலே பரிகாரமாக சிவன் கோவிலில் வழிபட்டு பின் மூலஸ்தானத்தை வலம் வரும்போது சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்தில் இருப்பார். அதனால்தான் 3 முறை கைதட்டி பக்தர்கள் அவரை வழிபடுகிறார்கள். கேது ஒரு ஞான கிரகம். எனவே சண்டிகேஸ்வரரை வழிபட்டால் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் அகலும். சண்டிகேஸ்வரருக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அடுத்து அரச மரத்தடி விநாயகர் ராகு கேது தோஷத்தை அகற்றக்கூடிய வல்லமை பெற்றவர். அரச மரத்தடி பிள்ளையார் அருகில் ராகு கேதுக்கள் இருப்பார்கள். ராகு கேதுக்களுக்கும் விநாயகருக்கும் நெய் தீபம் ஏற்றி, கற்பூரம் ஏற்றி, ஊதுபத்தி ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அரச மரத்தடி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டால் ராகு கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் அகலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.